இப்போ நாம் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அது சத்துன்னு இவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, மாமிசம் சாப்பிட்டா சத்து, அதை சாப்பிட்டா சத்து, இதை சாப்பிட்டா சத்து. சரி, மாமிசத்தை சாப்பிட்டா சத்துன்னு சொல்கிறீங்களா? திருடி சாப்பிட்டா சத்தா? மாமிசத்தை நீங்கள் திருடி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது சத்தா? ஒருத்தர்கிட்ட உள்ள பணத்தை திருடி அந்த பணத்தில் நீங்கள் மாமிசம் வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ அந்த மாமிசம் உங்களுக்கு சத்தை தருமா? நீங்கள் மாட்டுக்கறியில் அது இருக்குது, ஆட்டுக்கறியில் இது இருக்குது, நல்ல சத்து செம சத்துலாம் ஆட்டுக்கறியில் இருக்குது அப்படின்றீங்களே. அப்போ ஒருத்தர் வீட்டிலேருந்து திருடி அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டா அதில் சத்து இருக்குமா? அப்போ அதில் சத்து இருக்காது. அப்படி தானே அந்த உணவு என்பது. அப்போ நம்ம மனநிலைங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம ஒரு உணவை சாப்பிடுகிறோம் என்னும் பொழுது நாம் எந்த மனநிலையிலேருந்து அதை சாப்பிடுகிறோம். நம்ம நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ சாதாரண உணவு சாப்பிட்டாலும் ஒரு நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச பணத்துலேருந்து நீ ஒரு சாதாரண உணவு காய்கறிகளை வாங்கி சாப்பிடு. அதில் அந்த சத்து இருக்குல்ல, அது உனக்கு நிறைய உதவி தரும். அதே நேரத்தில் நீ திருடி மற்றவங்க பணத்தை திருடி அந்த பணத்தில் நீங்கள் ஒரு ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுங்க, மாட்டுக்கறி வாங்கி சாப்பிடுங்க, எந்த விலை உயர்ந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நன்மையே தராது, அது தீமையை தான் தரும். ஏன்னா திருடி சாப்பிடும்போது நம்ம மனநிலை என்பது ரொம்ப முக்கியம். உணவை பொறுத்தளவில் நம்முடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். நம்ம என்ன உணவு சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது. நாம் என்ன மனநிலையோடு அந்த உணவை சாப்பிடுகிறோம். ஒரு திருட்டு மனநிலையோட, நேர்மை இல்லாத மனநிலையோட நீங்கள் விலை உயர்ந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை, அதாவது ரொம்பவும் கூடுதலான மதிப்பு மிகுந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் திருடிய பணத்தில் வாங்கி சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை தராது. அதே நீங்கள் நேர்மையாக விலை குறைந்த மலிவான ஒரு காய்கறிகளை வாங்கி சாப்பிடுங்க. நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தில் ஒரு குறைந்த விலையுடைய ஒரு காய்கறிகளை வாங்கி சாப்பிட்றீங்கன்னு வைங்க, எது உங்களுக்கு நன்மையை தரும்? இந்த காய்கறி தான் நன்மையை தரும். அதுபோல் தான் மாமிசம் என்பது, அதில் அந்த சத்து இருக்கலாம், ஆனால் அது ஒரு உயிரை தானே கொன்று தானே நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு உயிரை துடிக்க கொன்று அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு ஆட்டை கொன்று சாப்பிடும்போது அந்த ஆட்டுக்குள்ளே இதயம் இருக்குங்க. இதயம், மூளை, நுரையீரல், அது ஒரு இயக்கம். அது அந்த இயக்கத்தை ஒரு உடல் எப்படி செயல்படுது அதை போய் நீங்கள் கொன்று போய் நீங்கள் சாப்பிட்றீங்களே. ஒரு மாடு பாருங்கள், அந்த மாட்டுக்குள்ளே இருக்குது என்னெல்லாம் இருக்குது. இதயம் இருக்குது, மார்பு எலும்பு இருக்குது, அப்புறம் அதில் கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, அதெல்லாம் செயல்படுது. அது ஒரு செயல்பாடு. இப்போ ஒரு காரை உடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு காரை உடைக்கிறார் ஒருத்தர், பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாரு, கல்லை தூக்கி உடைக்கிறாரு. அப்போது அந்த காரை பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், நீ அதை போய் உடைக்கிறிய அப்படின்னு நீங்கள் கோபப்படுவீங்களா மாட்டிங்களா? அப்போ அதுபோல் தான் ஒரு மாடோ ஆடோ அது உருவாகுது. அது எவ்வளோ கஷ்டம், அந்த உணவை தேடி அது உருவாகுது. அதை விடுங்க, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு இயக்கம் இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது. ஒரு செயல்பாடை நீ இப்போ காரு பஸ்ஸெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு உடைப்பாங்க. அது யாருன்னா அந்த பொறுப்பற்றவர்கள் தான் உடைப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்பானவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு காரை செய்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அப்போ அதுபோல் தான் ஒரு ஆடு மாடுக்கோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இயக்கம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இயக்கம், செயல்பாடு. ரத்தம்லாம் போகுது, இதயத்துக்கு ரத்தம் போகுது, நுரையீரலுக்கு ரத்தம் போகுது, அதோட ஒரு இயக்கம் இருக்குது பாருங்கள், அற்புதமான இயக்கம். அதை கண்டு நீ ஆச்சரியப்படாமல் அதை எப்படி குத்தி கிழிக்கணும், அழிக்கணும்னு உனக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது? அதை கண்டு நீ ஆச்சரியம்லாம் பட்டிருக்கணும். ஒரு மாடோட கண்களை பாரு, அது எப்படி செயல்படுதுன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கியா? ஒரு மாட்டோட கண்கள், ஒரு ஆட்டோட கண்கள், அதோட கால்கள், அதோட இதயம், அதோட நெஞ்சில் காதை வச்சு கேட்டுப்பாடு, உள்ள லப்டப்னு சவுண்டு கேட்கும். அப்படி அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு கொண்ட ஒரு உயிரினம், அதை எப்படி ஒன்றால் கொல்ல முடியுது? சரி, அதே ஒரு மாடு உன்னை முட்டை வருது, இல்லை ஒன்றை விட்டா ஒன்று அது கொன்றும் அப்படின்னா நீ அதை கொல்லலாம். தற்காப்புக்காக நீ மனிதர்கள் கொல்லலாம். உன்னை பாதுகாத்துக்கொள்ள, உனது பாதுகாப்பை காரணம் காட்டி உன்னை கொல்ல வருகிற ஒரு ஆடு மாடுங்கிற பார்க்கல, அது ஒரு மனிதராக இருந்தாலும் நீ கொல்லலாம். அப்படி தான் சட்டம் சொல்லுது. அப்படி தானே? அதுதான் நீ நியாயம். ஒருத்தர் கொல்ல வர்றாரு அப்படிங்கும்போது நீ அவரை கொல்லாமல் விட்டேன்னா அவர் ஒன்றை கொன்றுவார். அதனால தான் ஒன்றை கொல்ல வருகிறவரை ஒன்றை பாதுகாத்துங்கிற நோக்கத்தில் நீ அவரை கொல்லலாம். அதுபோல் ஆடு மாடு ஒன்றை கொல்ல வந்ததுன்னா தற்காப்புக்காக, அல்லது மனிதர்கள் வாழ்க்கைக்கு ஆடுகள் மிகப்பெரிய இடையூறு. மனிதர்களால் கொல்ல வந்தால் மட்டும் இல்லை, நிம்மதியாக வாழ முடியாது. இந்த மாடுகள்லாம் நிறைய வந்துருச்சு, அப்போ நிம்மதியாக வாழ முடியாது. அப்படிங்கும்போது உன் தற்காப்புக்காக நீ அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம், அதை கொல்லலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் உன் தற்பாதுகாப்புக்காக நீ கொல்லலாமே தவிர உணவுக்காக கொல்லக்கூடாது. தற்பாதுகாப்புக்காக நான் கொன்னேன்,
அது செத்து தானே கிடக்குது, சும்மா ஏன் போகுது, நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. பாதுகாப்புக்காக தான், என்ன நோக்கத்துக்காக கொன்னேன், பாதுகாப்புக்காக, உன் தற்பாதுகாப்புக்காக அப்படின்னா அதோட இனப்பெருக்கம் அதிகமாகிடும், அதனால் நான் அதோட இனப்பெருக்கத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லலாம். அல்லது என்ன முட்டை வந்தது, விட்டா என்ன முட்டியிருக்கும், அந்த மாடு இல்லைன்னா வேறு யாரையா முட்டோம், அதனால் நாங்கள் அந்த மாட்டை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்றைக்குமே நீங்கள் கொன்ன ஒரு மாட்டை, ஒரு ஆட்டையோ, தற்பாதுகாப்புக்காக கொன்ன ஒரு மாட்டையோ ஆட்டையோ நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதான் விதிமுறை. தற்பாதுகாப்புக்காக தான் ஒரு உயிரை கொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது. ஒரு மாடுக்கு கூட அந்த உரிமை இருக்குது. நாம் அந்த மாட்டை கொல்ல வரோம் அப்படின்னா அந்த மாடு முடிஞ்சதுன்னா நம்மளை கூட கொல்லலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் எக்காரணம் கொண்டு இப்போ ஒரு மாடு தற்பாதுகாப்புக்காக சிங்கத்தை முட்டி கொல்லுது, அந்த சிங்கத்தை சாப்பிட்ருச்சா? முட்டி கொண்டுட்டு போயிட்டே இருக்குல்ல. எவ்வளோ அற்புதமான உதாரணம் பாருங்கள். ஒரு மாடு, ஒரு காட்டெருமை, ஒரு ஆடு அல்லது மான் கூட நல்ல நல்ல நீட்டமான கொம்பு வளைஞ்சு அப்படி வில்லு மாதிரி இருக்கும். அந்த கொம்பு உடைய மான் என்ன பண்ணுது, தற்பாதுகாப்புக்காக தன்னை வேட்டையாட வருகிற ஒரு சிங்கத்தை குத்தி இருக்குது. அது மாதிரி கதைலாம் உண்டு. அந்த மான் அந்த கொம்பு உடஞ்சி அந்த சிங்கத்தோட மார்பில் குத்திச்சு, சிங்கமும் செத்து போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். உடனே நாம தானே கொன்னோம் அந்த சிங்கத்தோட கறியை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது மான் சாப்பிட்ருக்கா? சாப்பிடல. ஒரு காட்டெருமை எத்தனையோ சிங்கங்களை கொன்றிருக்கு தற்பாதுகாப்புக்காக. தான் கொன்ற சிங்கங்களின் இறைச்சியை என்றையாவது அந்த காட்டெருமை சாப்பிட்டு இருக்கிறதா? இல்லை. அப்போ காட்டெருமை என்பது தாவர உண்ணி, தற்பாதுகாப்புக்காக கொன்னுச்சு, அவ்வளோதான். வேறு அதுக்காக கொன்னுட்டேன்னு சொல்லி சாப்பிடலை. அதுபோல தான் மனிதர்கள் தற்பாதுகாப்புக்காக நீ எந்த உயிரினத்தையும் கொல்லலாம். ஏன் ஒன்றை கொல்ல வருகிற மனிதரையே நீ கொல்லலாம் தற்பாதுகாப்புக்காக. விட்டா ஒன்று அவர் கொன்றுவார், அப்போ நீ அவரை கொல்றது தான் உனக்கு சரியானது. அப்படி இருக்கும்போது இப்போ மனிதரே நீ உன் தற்பாதுகாப்புக்காக ஒரு மனிதரை கொல்றப்பா, ஒன்றை கொல்ல பண்ண வர்றாரு ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு, நீ அவர் ஒன்றை பாதுகாத்து கொள்றதுக்காக நீ அந்த மனிதரை குத்தி கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அவரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? அவரோட கையெல்லாம் வெட்டி தொடையெல்லாம் வெட்டி நீ என்ன சமைச்சா சாப்பிட்டுட்ருக்க? சாப்பிட மாட்டல. அதுபோல் தான் நான் இந்த ஆடு மாடுகளை நம்முடைய தற்பாதுகாப்புக்காக நம்ம கொல்லலாமே தவிர உணவுக்காக என்றைக்கும் கொல்லக்கூடாது. தற்பாதுகாப்புக்காக கொன்னுட்டு அதே திங்கவும் கூடாது. உணவுக்காக நீ எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லாது, தற்பாதுகாப்புக்காக நீ எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லலாம். இப்போ ஆடு மாடுகள் யாரையும் நம்மளை முட்டை வராது அப்படின்னா நம்ம அதை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி கிடையாது. அதோட இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னா அதுவே நமக்கு தொல்லையாக போயிடும். எப்போ வேணாலும் நம்ம அதிலேருந்து ஆபத்து இருக்குது. அதனால் ஒருவேளை அதை இனப்பெருக்கத்தை குறைக்கும் விதமாக அப்போ பாதுகாப்பு கருதி ஆடு மாடுகளை உயிரிழக்க செய்கிற நடைமுறை கூட எதிர்காலத்தில் வரும். அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் நீ கொன்னுட்டேங்கிறக்காக அதை சமைச்சு சாப்பிடணுங்கிறது அவசியம் கிடையாது. தற்பாதுகாப்புக்காக தான் கொன்ன நீ. உனது மனித இனத்தின் பாதுகாப்புக்காக தான் அதோட இனப்பெருக்கத்தை குறைக்கும் விதமாக நீ கொன்றிருக்கலாமே தவிர அப்படி கொல்லப்பட்ட மாடுகளை என்றைக்குமே நீ சாப்பிடக்கூடாது. என்றைக்குமே நீ சாப்பிடக்கூடாது. வேணால் ஒரு ஆளை குழி தோண்டி அதை புதைச்சிடலாம், மற்றபடி என்றைக்குமே அதை சாப்பிடக்கூடாது. அதனால் நம்ம தற்பாதுகாப்புக்கு நான் எதுக்காக இந்த டாபிக் ஆரம்பித்தேங்கிறது ஒரு நல்ல டாபிக் ஆரம்பித்து அப்போ தற்பாதுகாப்புக்காக நாம் எந்த உயிரினத்தையும் கொல்லலாமே தவிர அதை நம்ம சாப்பிடக்கூடாது என்பது தான் எனது கருத்து.